லைஃப் டிராப்ஸ், உங்கள் மனதைத் தொடும் வாழ்க்கை துளிகள். தாம்பத்தியம் அப்படிங்கிறது 2 உடல்களின் சேர்க்கை மட்டும் இல்ல, அது 2 மனசுகளின் சங்கமம். ஆனா சில நேரம் தெரியாம நாம செய்யற சில விஷயங்கள் அவங்க மனசுல பெரிய காயத்தை உருவாக்கிடும். இன்னைக்கு அப்படிப்பட்ட 6 விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். தாம்பத்தியத்துல பெண்கள் வெறுக்கிற விஷயங்கள் என்ன? வாங்க லைஃப் டிராப்ஸ்ல இந்த முக்கியமான பயணத்துக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கு. ஆனா தாம்பத்தியத்துல நாம செய்யற சில சின்ன தப்புகள் பெரிய பிரச்சனையா மாறிடும். வாங்க இந்த 6 முக்கியமான விஷயங்களை ஒவ்வொன்னா பார்த்துட்டு வரலாம். முதல் விஷயம், வேகமாக தொடங்குதல். பல ஆண்களுக்கு ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. இப்ப ஆசை வந்துச்சு, உடனே ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா மறந்துட்டாங்க, அது பெண்களுக்கு ஆசை வர நேரம் தேவை. அது ஒரு அடுப்புல வச்ச தண்ணி மாதிரி, மெதுவாதான் கொதிக்கும். அவங்க ரெடியாகிறதுக்கு நேரம் கொடுங்க. அவசரப்பட்டா அவங்க மனசு உங்களுக்கு எதிரா திரும்பும். இரண்டாவது விஷயம், முன் விளையாட்டை தவிர்த்தல். சிலர் நேரடியாவே போயிடுவாங்க, ரொமான்ஸ் இல்லாம, பேச்சு இல்லாம. அது அவங்களுக்கு ரொம்ப வேதனையான அனுபவம். முன் விளையாட்டு அப்படிங்கிறது அவங்க மனசை தயார் பண்ற ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜை இல்லாம போனா அவங்க உடம்பு மட்டும் உங்க கூட இருக்கும், மனசு எங்கோ போயிருக்கும். மூன்றாவது விஷயம், உடலை விமர்சித்தல். கொஞ்சம் டம்மியா இருக்கியே, இங்க கொஞ்சம் குறைச்சல் இருக்கு, இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்க மனசுல ஆழமான காயத்தை உண்டாக்கும். ஒரு பெண்ணுக்கு அவ உடம்பு பத்தின நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நீங்க சொல்லும் ஒரு சின்ன வார்த்தை கூட அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நினைவில் இருக்கும். அதனால விமர்சிக்காதீங்க, பாராட்டுங்க. நான்காவது விஷயம், அவள் விருப்பத்தை புறக்கணித்தல். அவங்க சொல்றாங்க இப்போ வேண்டாம் அப்படின்னு, ஆனா நாம கேட்காம போயிடுறோம். அல்லது எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அத அலட்சியம் பண்றோம். இது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போடும், உன் விருப்பத்துக்கு மதிப்பு இல்ல அப்படின்னு. அவங்க சொல்றத கேளுங்க, அவங்க விருப்பத்தை மதியுங்க. அப்போதான் உறவு ஆழமா இருக்கும். ஐந்தாவது விஷயம், சுத்தமின்மை. நாம நினைக்கலாம் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு. ஆனா பெண்களுக்கு சுத்தமும் வாசனையும் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல வாசனை ஆசையை தூண்டும். அதே மாதிரி வியர்வை நாற்றம், அசுத்தம் ஆசையை அணைச்சிடும். தினமும் குளிக்கிறது, நல்ல வாசனை வச்சுக்கிறது, இது அவங்க மேல உங்களுக்கு இருக்கிற மரியாதையை காட்டும். ஆறாவது விஷயம், தினசரி அன்பு காட்டாதது. பல உறவுகள்ல படுக்கையறையில மட்டும் அன்பு காட்டுவாங்க. ஆனா மத்த நேரங்கள்ல ஒரு டச் இல்ல, ஒரு பார்வை இல்ல, ஒரு பாராட்டு இல்ல. இது ஒரு வறண்ட உறவா மாறிடும். தினமும் கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசுறது, கட்டி பிடிக்கிறது, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றது, இந்த சின்ன விஷயங்கள் தான் உறவை காப்பாத்தும். நண்பர்களே, இந்த 6 விஷயங்களையும் தவிர்த்துட்டா மட்டும் போதுமா? இல்ல, இன்னும் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, பொறுமை. அவங்களுக்கு நேரம் கொடுங்க, அவங்க ரெடி ஆகட்டும். 2, புரிதல். அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. 3, மரியாதை. அவங்க விருப்பம், அவங்க உடம்பு, அவங்க உணர்வுகள் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுங்க. இந்த 3ம் இருந்தா மட்டும்தான் தாம்பத்தியம் முழுமையாகும். அது வெறும் உடலுறவு இல்லை, அது மனசுறவு. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நம்புறேன். இந்த 6 விஷயங்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா தோணுச்சு? அல்லது உங்க அனுபவம் ஏதாவது இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. லைஃப் டிராப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அழுத்துங்க. ஏன்னா இது போல இன்னும் நிறைய உறவு ரகசியங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.